ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக 2025க்கான பட்ஜெட் வந்து விட்டுருந்தாங்க. நமக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தோம் அப்படின்னா இதை சார்ந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இருக்கும். நம்ம எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையும் இப்போ வந்து குவிஸ் மாதிரி வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை சார்ந்து நம்ம ஆப்பில் ஃப்ரீ குவிஸ் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்றைக்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து பட்ஜெட்டை படித்து முடிச்சிடலாம். ஓகே வாங்க. முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, புதிய வரிமுறையில் சம்பளம் வாங்கும் வகுப்பினர் ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம் வரை வரி செலுத்த தேவையில்லை? இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் அப் டு வாட் ஆனுவல் இன்கம் டு சேலரி இண்டிவிஜுவல் நீட் நாட் பே எனி இன்கம் டேக்ஸ். அதாவது சேலரி வாங்குறவங்க, சம்பளம் வாங்குறவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து வருஷம் இன்கம் டேக்ஸ் வந்து கட்டுவாங்க. அவங்க வந்து வருஷத்துக்கு மொத்தமாக எவ்வளோ சம்பாதிச்சாங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் வந்து கட்ட தேவையில்லை அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து வருஷத்துக்கு 12.75 லட்சம். ஸோ வந்து சராசரியாக மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க இன்கம் டேக்ஸ் இன்னும் போது கட்ட தேவையில்லை. ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களோட செலவுகள் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அழுத்தம் ப்ரெஷரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து குறையும் அப்படிங்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சராசரி மாத வருமானம் ரூபாய் 1 லட்சம் வரை இருந்தால் வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை. இது எதை அதிகரிக்க உதவும்? நோ இன்கம் டேக்ஸ் ஆன் ஆவரேஜ் மந்த்லி இன்கம் அப் டு ₹1 lakh. திஸ் இனிஷியேட்டிவ் எய்ம்ஸ் டு பூஸ்ட் விச் ஆஸ்பெக்ட்? ஓகே. ஸோ வந்து இப்போ இந்த 1 லட்ச ரூபா வாங்குறவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதனால எது வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தொழில் முதலீடா, இல்லை வந்து அரசு வருவாய் கவர்மெண்ட் ரெவன்யூவா, இல்லை வந்து சேவிங் அண்ட் கன்சப்ஷன் சேமிப்பு மற்றும் நுகர்வா, இல்லை வந்து ஆப்ரேஷன் எக்ஸ்பென்ஸா கையாளும் செலவுகளா? ஸோ கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ரெவன்யூ வந்து இருக்காது, அப்படி தானே? ஏன் அப்படின்னா வந்து இப்போது டேக்ஸ் அதிகமாக கட்டினா தான் அரசாங்கத்துக்கு அதிக காசு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னா அவங்களோட வருவாய் கண்டிப்பாக வந்து அதிகரிக்காது. அப்போ கண்டிப்பாக சியாக வந்து இருக்க முடியாது. ஸோ அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டா? ஸோ சேலரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா சம்மந்தம் வந்து இல்லை. அப்போ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்க முடியாது. ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸு கையாளும் செலவுகள், ஸோ இதாகவும் இருக்க முடியாது, அப்படி தானே? அப்போ கண்டிப்பாக இதனால் வந்து என்ன கிடைக்கும்? சேவிங்ஸ் அண்ட் கன்சப்ஷன் சேமிப்பு மற்றும் நுகர்வு. ஸோ வந்து அதிகமாக சேமிக்கலாம், அதிகமாக வந்து இப்போது அந்த காசுக்கு முன்னால் அதிகமாக டேக்ஸ் கட்டிகிட்டு இருப்பாங்க, அந்த காசுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக செலவு வந்து பண்ணலாம். ஸோ அப்போ வந்து சேமிப்பு மற்றும் நுகர்வு. ஆப்ஷன் சி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர். சேவிங் அண்ட் கன்சப்ஷன். ஸோ மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வந்து மிடில் கிளாஸுக்கு நடுத்தர வர்க்கம் இதனால் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக பயன்பெறுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து விச் 4 இன்ஜின்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆர் ரெகக்னைஸ்டு பை த யூனியன் பட்ஜெட்? மத்திய பட்ஜெட் எந்த 4 வளர்ச்சி இயந்திரங்களை அங்கீகரிக்கிறது? ஸோ இந்த மத்திய பட்ஜெட் யூனியன் பட்ஜெட் பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த 4 விஷயத்தை வந்து அதிகமாக வந்து அங்கீகரிக்க அப்படிங்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ, இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்போர்ட். These 4 sectors significantly contributed to increasing the country's GDP. ஸோ இந்த 4 துறை தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி இதை வந்து அதிகரிக்க அதிகமான பங்கு வந்து வகிக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து விவசாயம், எம்எஸ்எம்இ, அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்போர்ட்டு. அடுத்தது த பிரைம் மினிஸ்டர் தன் தானியா கிரிஷ் யோஜனா கவர்ஸ் ஹவு மெனி லோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி டிஸ்ட்ரிக்ட்? பிரதம மந்திரி தன் தானியா கிருஷி யோஜனா எந்த அளவிற்கும் குறைந்த விவசாய உற்பத்தி திறன் கொண்ட மாவட்டங்களை உள்ளடக்குகிறது? ஸோ எத்தனை பார்த்தோம் அப்படின்னா வந்து 100 டிஸ்ட்ரிக்ட். ஸோ 100 டிஸ்ட்ரிக்ட். குறைந்த உற்பத்தி திறன் கொண்ட பகுதிகள் விவசாயத்துறையில் மேம்பாடு மற்றும் ஆதரவை வழங்கும் நோக்கத்துடன் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தி வருகிறது. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ கொஸ்டின் இந்த மாதிரியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்கலாம். இந்த மாதிரி வந்து பிரதமர்
பிரதம மந்திரி தன் தாசியா கிருஷி யோஜனா எதுக்காக அப்படின்னு சொல்லி இப்போ இதை வந்து ஆன்சராக கொடுத்து வந்து கேட்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இதை கொஸ்டினாக கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் அந்த மாதிரி எதுவும் ஸ்கீமை மாற்றி மாற்றி வந்து வைக்கலாம். தன்யா கிருஷி, ஜல் ஜீவன், தூய்மை இந்தியா, ஸ்வச் பாரத் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி 4 ஸ்கீமை வந்து ஆப்ஷனில் கொடுத்துட்டு அந்த மாதிரியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பருப்பு வகைகளில் ஆத்மநிர் பாரத்தின் மிஷன் எந்த 3 பருப்பு வகைகளில் கவனம் செலுத்துகிறது? த மிஷன் ஆஃப் ஆத்மநிர் பாரத் இன் பல்சஸ் ஃபோக்கஸ் ஆன் விச் 3 டைப்ஸ் ஆஃப் பல்சஸ்? ஸோ எந்த 3 டைப் பல்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துவரம், உளுந்து, மசூர். ஸோ இந்த 3 தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமான கவனம் வந்து கொடுக்காங்க. ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா வந்து வெளிநாட்டு பொருளை வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கும் நம்மளோட தேவையை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கும் செலவை குறைக்கிறதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பயன்படும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மாற்றி அமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டத்தின் கீழ் கேசிசி மூலம் எவ்வளோ வரை கடன்கள் பெறலாம்? அண்டர் த மாடிஃபைடு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் அப் டு ஹவு மச் லோன் கேன் பி அவைல்டு த்ரூ கிசான் கிரெடிட் கார்டு? ஓகே. ஸோ இதனால் எவ்வளோ வரைக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 லட்சம் வரைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வட்டி வந்து குறையிறதுனால பார்த்தோம் அப்படின்னா வந்து விவசாயிகள் இதனால் நிறைய வந்து பயன்பெறுவாங்க. ஸோ இது வந்து 5 லட்சம் வரைக்கும் கிசான் கிரெடிட் கார்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிதியாண்டு 2025 நிதி பற்றாக்குறை எவ்வளோ சதவீதமாக முடிவடையும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது? வாட் இஸ் த எஸ்டிமேட் ஃபிஸ்கல் டெபிசிட் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2025 ஆஸ் பர் யூனியன் பட்ஜெட்? ஓகே. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 4.8%. நிதி பற்றாக்குறையை குறைத்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான முயற்சியாக இது வந்து கருதப்படுது. ஸோ இதனால் இப்போ நிதி பற்றாக்குறை குறைஞ்சு அப்படின்னாலே நாட்டோட பொருளாதாரம் என்ன ஆகும்? அதிகரிக்கும். அப்படி தானே? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த என்ஹான்ஸ்டு கிரெடிட் கேரண்டி லிமிட் ஃபார் எம்எஸ்எம்இ அஸ் அனௌன்ஸ் இன் த யூனியன் பட்ஜெட்? எம்எஸ்எம்இக்களுக்கு கடன் உத்தரவாத காப்பீடு வரம்பு எவ்வளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது? ஸோ வந்து எவ்வளோ அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும். ஸோ எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது என்னது? மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். அதான் நம்ம வந்து எம்எஸ்எம்இ அப்படிம்போம். ஸோ இந்த எம்எஸ்எம்இக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தோம் அப்படின்னா வந்து வேலை வாய்ப்பு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். முதலீடு அதிகரிக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா வேலை வாய்ப்பு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அதிகரிக்கும். அண்டர் த மேக் இன் இந்தியா மிஷன் விச் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் டார்கெட்டட்? இந்தியாவில் உற்பத்தி செய் திட்டத்தின் கீழ் எந்த அளவிலான தொழில்கள் கவனிக்கப்படுகின்றன? ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரி. சிறு, நடுத்தர மற்றும் பெரிய தொழிலகங்கள். அடுத்து ஹவு மெனி அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் ஆர் பிளான் டு பி எஸ்டாப்ளிஷ்டு இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஓவர் த நெக்ஸ்ட் 5 இயர்? அடுத்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு அட்டல் டிங்கரிங் ஆய்வகங்கள் அரசு பள்ளியில் உருவாக்கப்படும்? ஸோ எவ்வளோ லேப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 50,000 லேபு. ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா வந்து மாடல் வந்து நிறைய பார்த்தோம் அப்படின்னா வந்து புதுசாக வந்து கண்டுபிடிக்கிறது, அவங்களோட இன்வென்ஷன், ஆராய்ச்சி திறன், ரிசர்ச் திறன் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகரிக்கும். வாட் இஸ் த டோட்டல் அவுட்லே அலோகேட்டட் ஃபார் த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் எஜுகேஷன்? கல்விக்கான செயற்கை நுண்ணறிவியல் சிறந்த மையத்திற்கு எவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 500 கோடி. கல்வித்துறையில் முன்னேற்றம் மற்றும் தொழில்நுட்ப பங்கு அதிகரிக்க இது வந்து உதவுது. எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 500 கோடி. அண்டர் த பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம் வாட் இஸ் த கிரெடிட் லிமிட் ஆஃப் யூபிஐ லிங்க்டு கிரெடிட் கார்ட்ஸ்? வங்கிகளிடமிருந்து மேம்படுத்தப்பட்ட கடன்களுக்கு பிஎம் ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் யூபிஐ இணைக்கப்பட்ட கிரெடிட் கார்டுகளின் வரம்பு எவ்வளவு? ஸோ எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 30,000 ரூபா. இந்த திட்டம் சிறு வியாபாரிகள் மற்றும் தெருவோர விற்பனையாளர்களுக்கு கடன்களுக்கான அணுகலை வந்து அதிகரிக்கும். ஸோ அதுக்கான அவங்களுக்கான பயனை பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகரிக்கும். அண்டர் விச் ஸ்கீம் ஆர் ஐடென்டிஃபைடு
cards and healthcare benefits provided to gig workers. கிக் தொழிலாளர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் அடையாள அட்டைகள் மற்றும் சுகாதார பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. ஸோ எந்த திட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜன் ஆரோக்கிய யோஜனா. A fund of rupees 1 lakh crore has been allocated to promote the development of cities. Under what name has that fund allocation be announced? நகரங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்க ரூபாய் 1,00,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த நிதி ஒதுக்கீடு எந்த பெயரில் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஸோ எந்த பெயரில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அர்பன் சேலஞ்சு ஃபண்டு, நகர்ப்புற சவால் நிதி. நகரங்களோட பொருளாதாரம் மற்றும் தொழில் வளர்ச்சி இதை வந்து மேம்படுத்துகிற நோக்கத்தை வேண்டி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து உருவாக்கியிருக்காங்க. ஹவு மச் ஃபண்டிங் ஹேஸ் பீன் அலோகேட்டட் ஃபார் நியூக்ளியர் எனர்ஜி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அணுசக்தி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஸோ வந்து அணுசக்தி ஆராய்ச்சி மேம்பாட்டிற்கு 20,000 கோடி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து அண்டர் த ரிவைஸ்டு உதான் ஸ்கீம் ஹவு மெனி நியூ டெஸ்டினேஷன் வில் பி கனெக்டடு. உதான் திட்டத்தில் திருத்தத்தின் மூலம் எவ்வளோ புதிய இடங்களுக்கான இணைப்புகள் மேம்படுத்தப்படும்? ஸோ உதாரணம் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா புதுசாக 120. அடுத்தது எ ஃபண்ட் ஆஃப் rupees 15,000 crore ஹேஸ் பீன் அலோகேட்டட் டு கம்ப்ளீட் 1 lakh ஹவுசிங் ப்ராஜெக்ட் இன் கிரைசிஸ் அட் த சேம் டைம் அண்டர் வாட் நேம் ஹேஸ் தட் ஃபண்ட் அலோகேஷன் ஹேஸ் அனௌன்ஸ்டு. ஒரே நேரத்தில் நெருக்கடியான 1,00,000 வீட்டு திட்டங்களை நிறைவேற்ற 15,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த நிதி ஒதுக்கீடு எந்த பெயரில் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஸோ எந்த பெயரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சுவாமி நிதி. இந்த நிதி தாமதமடைந்த வீட்டு திட்டங்களை விரைவாக முடித்து வீட்டு வசதி சேவை குறையாமல் இருக்க. ஸோ வந்து அந்த வீட்டு வசதி திட்டம் வந்து எதெல்லாம் வந்து டிலே ஆச்சோ அதெல்லாம் வந்து சீக்கிரம் முடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. How much funding has been allocated for private sector driven research development and innovation initiative? தனியார் துறையின் ஆராய்ச்சி மற்றும் புதுமை முயற்சிக்கு எதிராக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஸோ 20,000 கோடி. Which mission has been launched for the survey and conservation of manuscript? கையெழுத்து பிரதிகள் கணக்கெடுப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக எந்த மிஷன் உருவாக்கப்பட்டுள்ளது? கியான் பாரத் மிஷன் அப்படிங்கிறது. வாட் இஸ் அ நியூ என்ஹான்ஸ்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் ஃபார் த இன்சூரன்ஸ் செக்டார். காப்பீட்டிற்கான அந்நிய நேரடி முதலீடு ஸோ வந்து எஃப்டிஏ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளவாக உயர்த்தப்பட்டுள்ளது? 100%. இந்த உயர்வு அந்நிய முதலீடுகளை காப்பீட்டுத் துறையில் அதிகரித்து பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகிறது. Which bill is being introduced to decriminalize over 100 provisions in various law? பல்வேறு சட்டங்களில் 100க்கு மேற்பட்ட விதிகளை குற்றமற்றதாக்குவதற்காக எந்த மசோதா அறிமுகப்படுத்தப்படுகிறது? ஜன் விசாஸ் பில் 2.0 அப்படிங்கிறது குற்றப்பதிவுகளின் எண்ணிக்கையை குறைத்து தொழில் மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்க இந்த மசோதா உதவுகிறது. திஸ் பில் ஹெல்ப் ரெடியூசஸ் கிரிமினல் ப்ரொவிஷன்ஸ் டு ப்ரமோட் பிஸ்னஸ் growth and investment. What is a new extended time limit for filling updated income tax return? புதுப்பிக்கப்பட்ட வருமான வரி திருத்த காலம் எவ்வளவு ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது? 4 வருஷத்துக்கு. வரி செலுத்துபவர்கள் தங்கள் பிழைகளை திருத்தி உரிய வரிகளை செலுத்த கூடுதல் நேரம் வழங்கப்பட்டுள்ளது. Delay in the payment of which has been decriminalized. எதற்கான செலுத்துதலில் தாமதம் குற்றமற்றதாக்கப்பட்டுள்ளது? எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து டிசிஎஸ் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து குற்றமற்றதாக வந்து ஆக்கியிருக்காங்க. டீக்ரிமினலைஸ் பார்த்தோம் அப்படின்னா பண்ணியிருக்காங்க.
வாட் இஸ் அ நியூ இன்க்ரீஸ்டு டிடிஎஸ் லிமிட் ஆன் ரெண்ட்? வாடகை தொடர்பான டிடிஎஸ் வரம்பு எவ்வளோ வரை உயர்த்தப்பட்டுள்ளது? ஸோ டிடிஎஸ் எவ்வளோ கொடுக்குறான்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 2.4லேருந்து 6 லட்சமா. ஃபார் ஹவு மெனி லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் ஃபார் கேன்சர் அண்ட் ரேர் டிசீசஸ் ஹேஸ் பிசிடி பீன் எக்ஸம்டட்? புற்றுநோய் மற்றும் அரிய நோய்களுக்கு சிகிச்சைகளுக்கு மருந்துகள் எதற்கு பிசிடி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது? ஸோ எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 36 ட்ரக்ஸுக்கு. ஸோ இப்போ வந்து ஃபாரினில் தான் நம்ம வந்து ஒரு சில ட்ரக்ஸ், அதாவது ஒரு சில மருந்துலாம் வந்து நம்ம இங்கே இறக்குமதி பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கு அதிகமான டேக்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இல்லாமல் வந்து ஆக்கியிருக்காங்க. வாட் இஸ் அ நியூ ரெடியூஸ்டு பிசிடி ரேட் ஆன் ஓப்பன் செல்? திறந்த செல்களில் பிசிடி எவ்வளவாக குறைக்கப்பட்டுள்ளது? 5%. ஸோ வந்து உள்ளூர் உற்பத்தியை வந்து ஊக்குவிக்க பார்த்தோம் அப்படின்னா பண்ணியிருக்காங்க. ஃபார் ஹவு மெனி இயர் ஹேஸ் பிசிடி பின் எக்ஸம்டட் ஆன் ரேர் மெட்டீரியல் ஃபார் ஷிப் பில்டிங்? கப்பல் கட்டுமானத்திற்கு மூலம் எத்தனை ஆண்டுகளுக்கு பிசிடி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது? 10 வருஷத்துக்கு. Which sector capital goods have been exempted from BCD to promote production? எந்த துறைக்கான கூடுதல் மூலதன பொருட்கள் பிசிடி விலக்குக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது? இவி அண்டு மொபைல் பேட்டரி மேனுஃபேக்சரிங், மின்சார வாகனம் மற்றும் மொபைல் பேட்டரி உற்பத்தி. வாட் இஸ் அ நியூ பிசிடி ரேட் ஆன் ஃப்ரோசன் ஃபிஷ் பேஸ்ட்? உறைந்த மீன் பேஸ்டில் பிசிடி எவ்வளோ குறைக்கப்பட்டுள்ளது? 30%லேருந்து 5% பார்த்தோம் அப்படின்னா வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த பிசிடி வருது. பிசிடி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பேசிக் கஸ்டம் டியூட்டி, அதான் பிசிடி அப்படிங்கிறது. அன்டில் விச் இயர் ஹேஸ் அ ஜல் ஜீவன் மிஷன் ஹேஸ் பீன் எக்ஸ்டெண்டட்? ஜல் ஜீவன் ஸோ வந்து நீருக்காக இது வந்து எப்போ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 2028 கிராமப்புற நீர் விநியோகத்தின் தரத்தையும் பராமரிப்பையும் மேம்படுத்தும் நோக்கத்தோடு இந்த நீட்டிப்பு வந்து செய்யப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ நம்ம ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமான 30 கொஸ்டினை வந்து ஃபேக்ட். ஸோ 30 ஃபேக்ட் நம்ம வந்து எம்சிக்யூவாக பார்த்துட்டோம். இப்போ இதை பேஸ் பண்ணி வந்து ஒரு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம் நம்ம ஆப்பில். ஸோ நீங்கள் வந்து அப்போ ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபேக்ட்டும் இப்போமே படித்து முடிச்சிடலாம். நம்ம ஆப்பில் எப்படி ஃப்ரீயாக அட்டன் பண்ணணும் அதையும் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. முதல்ல ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணது ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த கார்னரில் 3 கோட் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியல், இதில் டெஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க. ஸோ வரிசையாக எல்லா ஃப்ரீ டெஸ்ட்டும் இருக்கும். இதில் வந்து லாஸ்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதில் வந்து 2025க்கான எல்லா ஃப்ரீ டெஸ்ட்டும் இங்கே தான் வந்து ஆட் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரீ டெஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இங்கேருந்து பட்ஜெட் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இதுக்கு அன்லிமிட்டட் அட்டம்ப்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் மறுபடியும் ரீடேக் போட்டு வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.